இன்னைக்கு நான் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன டெக்கோ மெகர் பியார் சி அப்படின்ற ஒரு இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பற்றிலாம் பேசாமல் நேராக கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா சீரீஸில் அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு சீரீஸை நீங்கள் யார் வேணால் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வெப் சீரிஸோட கதையை மட்டும்தான் சொல்ல போறேன். மற்றபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோவில் காட்டப்படாது. வாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். கதையோட தொடக்கத்திலே ஹீரோ அப்புறம் அவரோட பொண்டாட்டி 2 பேரை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படி இப்படி சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதை ஆரம்பிக்கும் போது இவங்களோட சம்பவத்தோட தான் தொடங்குறாங்க. அப்படி இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் போறாரு. வந்துட்டு புருஷனை பொண்டாட்டியும் பார்த்துட்டு ஆமாமா 2 பேருக்கு சம்பவம் பண்றதுக்கு மட்டும் நேரம் இருக்கல எப்ப பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு 2 பேரும் வந்து பார்த்தோன்னா அப்படியே சுதாரிக்கிறாங்க. சுதாரிச்சக்கு அடுத்தது ஹீரோ வந்து பார்த்தோன்னா அந்த நபரை பார்த்து கேட்கிறாரு, ஏங்க வீட்டுக்குள்ள பாரு, நீங்க கதவை தட்டிட்டு வர வேண்டியது தானே, சொல்லாம கொள்ளாம வீட்டுக்குள்ள போறீங்க, என்னங்க மேனஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா எனக்கு மேனஸ்லாம் இருக்கும், பட் நீ வந்து பணத்தை கொடுக்க மாட்டியே, என்ன நினைச்சிட்டு இருக்க, வட்டிக்கு வாங்கின பணத்தை கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றான்னா ஒரு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போற. இப்ப அப்படியே கட் பண்ணா புதுசா ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா இவர் ஒரு கம்பெனி போனார். இவர் ஒருத்தருக்கு கால் பண்றாரு. யாருக்கு கால் பண்றான்னு சொல்லி பார்த்தா கிராமத்துல இருக்க நம்ம படத்தோட ஹீரோக்கு தான் கால் பண்ணி, ஏண்டா 2 நாள் லீவுன்னு சொல்லி கேட்டுட்டு போனேன், இப்போ 1 வாரமா வீட்டில் என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கிற, நீ வேலைக்கு பருவியா மாட்டியா, அது என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஐயா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பலான்னு சொல்லி தான் பார்த்தேன், திடீர்னு வந்து பார்த்தேன்னா வீட்டில் கூட ஒரு சின்ன பிரச்சனை, என் பொண்டாட்டியும் கூட இங்கே இருந்துட்டு போங்க 2 நாளைக்குன்னு சொன்னா, அதனால தான் அங்கேயே தங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரிப்பா வீட்டில் பிரச்சனை பொண்டாட்டி இருக்க சொன்னாங்க, இதெல்லாம் நார்மல் தான், ஆனால் நீ 2 நாள் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ 1 வாரத்துக்கு மேலே வராமல் இருக்குன்றனால நான் என்ன பண்ணுறது, நான் வேணா உன்னோட வேலைக்கு வேற ஒரு ஆட்களை போட்டுறப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுறான்னா காலை கட் பண்ணிட்டான். ஸோ காலை கட் பண்ணிவிட்டு பொண்டாட்டிகிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் கிளம்புறேன், 2 நாள் லீவ் கேட்டுட்டு வந்துட்டு இப்போ 1 வாரத்துக்கு மேலே இங்கே இருக்கிறனால ஓனர் வந்து பார்த்தோன்னா கோபப்படுறாரு, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப டக்குன்னு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஊருக்கு போய் வேலை பார்த்தே ஆகணுமா அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அடி எதுக்குடி இந்த மாதிரி கேள்வி கேட்குற, நாங்கள் போனால் தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும், சம்பளம் கிடைச்சா தானே நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இல்லைங்க நீங்கள் இங்கே வேலை பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கலாம்ல, நீங்கள் அங்கேயும் நான் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றப்ப, அடைக்கு என்னம்மா பண்ணுறது, நம்ம ஊரில் வந்து பார்த்தோன்னா எவனுமே நமக்கு வேலை கொடுக்க மாட்டான், அந்த முதலாளிக்கு எனக்கு வேலைமும் கொடுக்குறாரு, கை நிறைய சம்பளமும் கொடுக்குறாரு, அதனால் வந்து பார்த்தோன்னா நாங்கள் போய் தங்க வேண்டிய நிலமை போயிடுது, ஸோ கொஞ்ச நாள் தான் இங்கெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு இவருக்கு என்ன பண்ணுறேன்னா தன்னோட ஓனரை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. அடுத்ததாக வீட்டோட ஓனருக்கு என்ன பண்ணுறாருன்னா, யாருக்குமே தெரியாமல் உங்களோட வீட்டு கிச்சன் பக்கம் பின்பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தோன்னா உங்கள் பொண்டாட்டி பஜ்ஜி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சொந்த பொண்டாட்டி தான், பட் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கிறவரு டக்குன்னு தான் பொண்டாட்டிகிட்ட போயிட்டு, என்னம்மா பஜ்ஜி சுட்டுட்டு இருக்கேன், இன்னைக்கு செம்ம கிக்கா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, இது கிக்கா இருக்கணும், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் இப்போ சொல்ல மாட்டீங்களே, நைட்டு தானே சொல்லுவீங்க, என்ன வேணும் அப்படின்றப்ப, இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படின்றாங்க. இது இங்கேப்பா அப்படின்றாங்க. இங்கே இல்லை, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், ஒரு கிக்கான ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறான்னா பஜ்ஜி சுட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அதாவது போனருக்கு என்ன பண்ணுறேன்னா தான் கூட வேலை பார்க்குற மேனேஜரை வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கையில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு அப்புறம் அவங்க சுட்ட பஜ்ஜி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காடுறாங்க. ஆக்சுவலி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காக தான் அந்த மேனேஜரை அந்த ஓனர் கூப்பிட்டுருப்பாரு. பட் ஹீரோயினுக்கு இருக்கிறனால அவர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூச்சப்பட்டு நிற்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் லைட்டாக பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களோட உடம்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக அந்த நபர் கூட பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ கண்ணாலே இவர் பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஓனர் கவனிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இவன் நினச்சிட்டு இருக்கான். பட் ஓனர் வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா போகிற கண்ணால் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்னடா பேரும் குடிச்சிட்டு மட்டும் இருக்கீங்க, பேச மாட்டீங்களா அப்படின்றப்ப பேசிகிட்டு இருக்கான். என்னடா தொணன்னு பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவும் செய்ய மாட்டியா, என்ன எதுவுமே செய்ய மாட்டியா அப்படின்ட்டு அவங்க ஓப்பனாகவே கேட்குறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறான்னா போனர் இருக்காரு அப்படின்ட்டு கண்ணாலே சாட காட்டுறான். சரின்ட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்களாம் பேசிகிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. பெட்ரூம்குள்ளே போனதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனக்குத்தானே சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து பார்த்தோன்னா அவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா
ஏங்க இதுக்கெல்லாம் தானே என்னை கூப்பிட்றேன்னு சொன்னீங்க, நான் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏண்டா நான் போதையில் இருக்கும்போது என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி கூட பொண்ணா இருக்கியா, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சார் நான் எதுவுமே பண்ணலை சார், உங்கள் பொண்டாட்டி தான் சார் என்னை வலுப்படுத்தி கூப்பிட்டாங்க அப்படின்றப்ப, என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்டயே தப்பாக சொல்கிறியா, அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவ கூட வந்து தப்பா இருக்க முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு முன்னாடியே வந்து பார்த்தனா அந்த வேலைக்காரனை அடிச்சு துரத்துறாரு. அவன் போனதுக்கு அடுத்தது இவருக்கு என்ன பண்றேன்னா தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி ஹீரோயினோட பிளானும் இந்த வீட்டுக்காரோட பிளானுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நபர் கூட வந்து பார்த்தோன்னா லைட்டாக ஹீரோயின் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதை பார்த்தவங்க கணவருக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஆசை தூண்டும். அதனால் அவருக்கு என்ன பண்ணுவார்னா டக்குன்னு வந்துட்டு தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார், அந்த கூட இருந்த நபரை அடிச்சுட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு திட்டமாக ஒரு உருவாக்கியிருக்காரு போல இருக்கு. இதை வந்து பார்த்தோன்னா தான் பொண்டாட்டி கிட்ட சொல்லும்போது திட்டம்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் மறுநாள் இவருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓனருக்கு வீட்டு வெளியில் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்திருக்கும் போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் பொறுத்தவங்க என்ன பண்ணுறான்னா மசாஜ் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்கான். டக்குன்னு அவரை கூட்டு, ஏண்டா மசாஜ் பண்ணப்படும் சொல்லிட்டு சைக்கிளை கத்திட்டு வர, அதெல்லாம் வெளியூரில் எங்கேயாச்சும் கடகணி வச்சு பழைக்க வேண்டியதானே, கூட்டம் தான் அல்லுமேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனர் சொல்கிறாரு. எங்கள் சாமி கூட்டம்லாம் போகிறது, யாருமே வந்து பார்த்தோன்னா வரமாட்டுறாங்க, நாங்களே வந்து பார்த்தோன்னா கடை வாடகை கொடுக்க முடியாமல் கடையை மூடிட்டு இப்படி சைக்கிளை வந்து பார்த்தோன்னா ஊராக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படி பண்ணுறதுனால ஒரு சில பேரை பார்த்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு எங்களால் மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது, வருமானமும் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, சரி சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்றப்ப, எது போயிட்டு வருமா, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கிங்க சாமி என் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் பேசுகிறான். சரி ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, நேராக தான் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு பார்த்திலாம் ஆள் எப்படி இருக்கான்ட்டு அடுத்த திட்டத்துக்கு ஆள் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, எங்க பார்க்கறதுக்கே அப்பாவியா இருக்கா, இப்போ என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அவன் எதுவும் பண்ண மாட்டான், நீ தான் அவன் கூட பண்ணணும், அதுக்கடுத்து நான் உன் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணுறாருன்னா நேராக அவன் கிட்ட போயிட்டு மசாஜ் பண்ணுறதுக்கான வேலைகளை ஈடுபடுறாரு. அவனுக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு குப்புற படுக்க வச்சு எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான். டே நல்லா பண்ணுறடா, அருமையாக இருக்குடா, உடம்போலாம் போகுதுடா அப்படின்றப்ப எல்லாருமே அப்படி தான் சார் சொல்லுவாங்க, உங்களுக்கு பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா காசு வாங்கலாம்னு சொல்லி போகும்போது, இரு நான் பொறுத்தவங்களுக்கு மட்டும் சொல்லலை, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிட்டு மொத்தமாக காசு வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை வந்து பார்த்தோன்னா வர சொல்கிறான். ஹீரோயின் கையில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பாட்டில், அப்புறம் வந்து பார்த்தோன்னா கூடவே கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு வராங்க. வரும்போதே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் புடவையை கொஞ்சம் ஹாட்டாக தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு எல்லாத்தையுமே அவன் பார்க்குறான். பார்த்துட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா சரக்கு அடிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு இடையில இவங்க 2 பேருமே திருப்பி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்களா. சரக்கு அடிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் பொண்டாட்டிக்கு நீ மசாஜ் பண்ணணும் உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோயின் நைட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா மசாஜ் பண்ணுறான், புருஷன் கண்ணு முன்னாடியே இருக்கா, உங்களுக்கு எதுவும் தப்பாக தோணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, சேச்சா அப்படிலாம் கிடையாது, நீ அந்த பொண்ணுக்கு வந்து மசாஜ் பண்ணி அவளுக்கு முதுகொலிலாம் இருக்குன்றா, அதெல்லாம் போக்கி விட்டால் போதும்னு சொல்லவும், டக்குனு இப்போ மசாஜ் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தப்பாக இருக்க முயற்சி பண்ணுறான். ஹீரோயினும் வந்து பார்த்தோன்னா அதுக்கு கம்பெனி கொடுக்குறா. பட் இதை வந்து பார்த்தோன்னா போனர் பார்த்துட்டு டக்குன்னு அந்த மசாஜ் பண்ணுறவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி கூட நீ பொண்ணா இருக்க ட்ரை பண்ணுறேன், என்ன தைரியண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, ஐயா நான் மன்னிச்சிருங்க ஐயா, போட்ட போதில் ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்றப்ப, இனிமேட்டு இந்த ஊருக்குள்ளே போன பார்த்தேன் என்ன பண்ணுன்ட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு போனர் என்ன பண்ணுறான்னா அடித்து அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பிவிட்டதுக்கு அடுத்து தான் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு எப்படி பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றப்ப, நல்ல பிளான் தான் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டியா இவங்க 2 பேரும் பொண்ணா இருக்கிறத அவன் வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் பேசுனதை கேட்டுட்டு சாபம் விடுறான். ஏன்னா பொங்கலோட போதைக்கு என்ன ஊருக்கா மாதிரி பயன்படுத்திட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா, எப்படி நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் பொங்க குடும்பத்துக்கும் இந்த மாதிரி நிலமை போகிறோம், அதுக்குன்னு ஒருத்தன் வருவாமையை போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு சாபம்லாம் விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த விட்டு போகிறான். அப்படி போகும்போது அந்த போனர் என்ன சொல்கிறான்னா, பெரிய இவன் சாபம்லாம் விட்டுட்டு இருக்கான், கையில் மாட்டான் தக்காளி நசுக்கி போட்டுரும் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தனா திட்டி அனுப்புறாரு. ஸோ இவன் போனதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருக்காங்களா. இப்போ இவன் புலம்பிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே ஒரு சைக்கிள் எடுத்துட்டு உருட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். போகிற பையில பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்க்குறான். யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ தான். டேய் என்னடா பண்ணுற, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அப்படி ஃப்ரெண்டாக இருந்தனால இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்து ரொம்ப நாள் பழக்கம் ஏற்பட்டிருக்கும். இல்லைடா என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக நான் போனேன், இப்போ தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். சரி எங்கே போகிற அப்படின்றப்ப என்னோட போனர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றான்.
இங்க பாரு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீ தப்பா எடுத்துக்காத. அந்த போனர் வந்து பார்த்தனா சரி கிடையாது. அவன் வந்து பார்த்தா ரொம்ப மட்டமான ஒரு ஆளா இருக்கான் அப்படின்ற. கேண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வீட்டுக்கு போன மசாஜ் பண்ண போன கொஞ்சம் உங்க ஒய்ஃப் தப்பா இருக்க கூப்பிட்டாங்க. அந்த பொண்ணு தான் என்கிட்ட தப்பா இருக்க சொன்னா. பட் உங்க போனர் வந்து பார்த்தா என் மேல பொலைய போட்டு என்னை அடிச்சு துரத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் போன கறிவே கிடையாதடா. அவங்கெல்லாம் வந்து பார்த்தா பணக்காரங்க. அவங்களோட ஆசைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நம்மளை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். என் ஓனர் வந்து கொஞ்சம் கொடுமைக்காரன் தான், திட்டுவான் அடிப்பான். பட் எங்கள் ஓனர் நம்ம நல்லவங்க தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, டேய் எனக்கு வந்து பார்த்தா உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ நீயும் வந்து பார்த்தா கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரங்க என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த விட்டு போக போகிறான். ஹீரோவுக்கு என்ன பண்ணுறான்னா திருப்பி தன்னோட வீட்டுக்கு போகிறேன், கிராமத்துக்கே போகிறேன் அப்படின்றப்ப, என்னடா இப்போ தான் போகிறேன் லீவை முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்கிறேன், திருப்பி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அப்போ போன தப்பா எடுத்துக்க மாட்டானா அப்படின்றப்ப, டேய் போனக்கே வந்து பார்த்தோன்னா இந்த நிலமன்னு சொல்கிற, நான்லாம் போனால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா போனர் என்னை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சிருவான். அதனால் என் பொண்டாட்டியை நான் கூப்பிட்டுட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டுக்க அந்த புருஷனும் பொண்டாட்டியும் பார்த்துட்டு கொஞ்சம் கோபம் குறையில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறான்னா நேரம் தன்னோட கிராமத்துக்கு போகிறான். ஹீரோட மனைவி வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு எப்போல்லாம் தான் பொண்டாட்டியை பார்க்க போனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காட்சி தான் வச்சுருப்பானுங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறேன்னா நான் ஊருக்கு பொண்ணையும் கூப்பிட்டுட்டு போகிறதா இருக்கேன் அப்படின்றப்ப, ஏங்க திடீர்னு இந்த முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறான். இல்லைம்மா போனர் வந்து பார்த்தோன்னா கோபமாக இருக்கிறதா போகிற வழியில் ஒரு நண்பர் சொன்னார். இப்போ நான் மட்டும் தனியாக போனால் கண்டிப்பாக என் மேலே கை வைப்பார். ஸோ நீ வந்தினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம 2 பேரும் பத்திரமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீ இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னில அப்படின்றப்ப, சரிப்பா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நடுராத்திரி என்ன பண்ணுறான்னா தன்னோட முதலாளி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுமே முதலாளிக்கு என்ன பண்ணுறான்னா இந்த பையனை பார்த்துட்டு, டேய் என்னடா நடுராத்திரியில் அதுவும் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்கே வந்திருக்க, ஓ நீ பண்ண தப்புக்கும் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்தால் சமாதானப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறியா அப்படின்றப்ப, ஐயா அப்படி இல்லைங்க ஐயா, எங்கள் ஊரில் வந்து பார்த்தோன்னா சில சண்டைகள், அதனால் வந்து பார்த்தோன்னா என் பொண்டாட்டி அங்கே விடத்துக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால தான் அவளும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அவளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா அவளும் இங்கே பார்த்துப்பா அப்படின்றப்ப, டே நான் பொனக்கே வந்து பார்த்தோன்னா தண்டமாக தான் வேலை போட்டு கொடுத்து சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், இல்லை உன் பொண்டாட்டிக்கும் கொடுக்கணுமா, கொடுக்க முடியாதா, 2 பேரும் இப்போ இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்றப்ப, டக்குனு ஹீரோனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்க அவரை பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, அவர் எதுக்கு இங்கே வந்து வீட்டை விட்டு அனுப்பணும், ஸோ அவர் இங்கே இருக்கட்டும், எப்பா நீ போய் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்க, உன் பொண்டாட்டிக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன் அப்படின்றப்ப, ரொம்ப நன்றிமா அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்குறாங்க. ஸோ கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது பெரிய வீடெல்லாம் கிடையாது, சின்ன ஒரு நார்மலான ரூம் மாதிரி தான் இருக்குது. உள்ளே போனதுக்கு அடுத்ததும் புருஷன் பொண்டாட்டி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. ஏண்டா வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே 2 பேரும் வேலையை காட்டிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நமக்கு தோணும். இப்படி இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறதை ஹீரோனும் அவங்க வீட்டுக்காரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆள் பார்த்துல எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லும்போது, ஓஹோ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, சரி அடுத்த பிளானுக்கு ரெடி, நீ ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா இவனும் அந்த இடத்த விட்டு போகிறான். மறுநாள் வந்து பார்த்தோன்னா ஹீரோ படம் அவரோட பொண்டாட்டி 2 பேருமே ஹீரோயினோட வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு நபர் போகிறாரு. ஆமாம் யார் சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் போனருக்கு இல்லைக்கா அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வெளியே போயிருக்காருங்க, வர லேட் ஆகும், நாங்கள் இந்த வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்க தான், ஐயாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், நான் ஐயா கிட்ட சொல்கிறேன், அப்படி இல்லாட்டி அவர்கிட்ட ஃபோன்லேயே பேசிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவர் வர லேட் ஆகும் அப்படின்றீங்க, இது கொஞ்சம் பர்சனல், நான் அவர்கிட்ட ஃபோன்லேயே பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறேன்னா ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. திருப்பி ஹீரோப்பும் ஒரு பொண்டாட்டியும் வந்து பார்த்தா பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி நேரம் ரொம்ப போயிட்டு இருக்கு, நான் போய் ஐயா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை தேடி வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரதா சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறான்னா மில்லுக்கு கிளம்பி போகிறான். ஸோ மில்லுக்கு கிளம்பி போனதும் போனரை பார்த்து இந்த மாதிரி உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்தார் அப்படின்றப்ப, சரி அப்போ வரது இருக்கட்டும், நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறேன், 2 நாள் தான் லீவு கேட்டேன், ஆனால் நீ வந்ததும் 1 வாரம் கழிச்சு, அதுவும் தனியாக பந்தியா, நான் எங்கே திட்டுவேன் அடிப்பேன் அப்படின்ற பயத்தில் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு வந்திருக்க சப்போர்ட்டுக்கு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தால் நான் எப்படி சமாதானம் ஆகும்னு சொல்லி நினச்சேன், நான் சமாதானமே ஆகியிருக்க மாட்டேன், என் பொண்டாட்டி சொல்லலைனால, உனக்கு என் பொண்டாட்டியும் ஒரு சப்போர்ட் இருக்கா, சரி இப்போ நீ சொல்லு, நான் உன் இடத்துல வேலைக்காரனாக இருக்கேன், நீ போனராக இருக்க, 2 நாள் லீவுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போற, ஆனால் போயிட்டு 1 வாரம் 5 நாள் கழிச்சு வந்தினா இந்த இடத்துல வேலைகளை யார் பாப்பா, எனக்கு ஒரு பக்குவலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தானே உன்னை வேலைக்கு வச்சேன், பட் நீ இந்த மாதிரி பண்ணுறது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னா, சார் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க, எங்கள் வீட்டோட நிலமை அப்படி, எங்கள் சொந்தக்காரங்க கூட நாங்கள் சண்டை போட்டுட்டோம், எங்களால் அங்கே இருக்க முடியாது, அதனால தான் என் பொண்டாட்டியை நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, சரிப்பா நீ வந்து பார்த்தா என்ன வேணால் சொல்லு, ஆனால் உனக்காக நான் ஒரு தண்டனை கொடுப்பேன், அந்த தண்டனையை நீ கேட்டாகணும், நாங்கள் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், பட் என் வேலைக்கு மட்டும் உல வச்சிடாதீங்க, இந்த ஒரு வேலையை நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றப்ப, இல்லை வேலையெல்லாம் போகாது, பட் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டே இவங்க 3 பேர் யார் யாருன்னா
ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் போனர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பார்த்தோன்னா பொண்ணை உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து பார்த்தோன்னா சரக்கு எடுத்துகிட்டு வந்து குடிக்க சொல்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தோன்னா எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, பழக்கம் இல்லையா, இதுதான் உன்னோட தண்டனை, நீ குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனர் ஹீரோவும் வந்து பார்த்தோன்னா வேற பலி கிடையாமல் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் கேட்பல அப்படின்றப்ப கேட்குறாங்க, எனக்கு வேற பலி கிடையாதுன்னவும் என் பொண்டாட்டி கூட பொண்ணாரு அப்படின்னு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, முழிக்கிறான். நான் சொன்னதை செய்டா, அப்போதான் உனக்கு அந்த தண்டனையிலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்ட்டு என்ன பண்ணுறான்னா போனர் முன்னாடியே ஒரு பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி எப்படி இருக்க ஆரம்பிக்கிறான். வழக்கமாக வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் கூட யாராச்சும் பொண்ணா இருக்கும்போது அந்த போனர் வந்து பார்த்தோன்னா லைட்டாக போதையில் இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இருப்பான். லைட்டாக மயக்கம் போடுற மாதிரி ஆகிட்டு டக்குன்னு ஏஞ்சி வந்துட்டு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பான். பட் இந்த பாட்டி வந்து பார்த்தோன்னா நல்ல மயக்கத்துக்கு போயிட்டான். அப்படியே கண்ணுலாம் சொக்குது. ஹீரோயினும் ஹீரோவும் பக்கத்தில் வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கே தவிர மற்றபடி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பார்த்தோன்னா சரியான சம்பவத்தை பண்ணுறாங்க. இந்த காட்சியிலே வந்து பார்த்தோன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ சம்பவம் பண்ணி முடித்ததும் அப்படியே ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா படுத்து தூங்கிட்டாங்க. இவரும் வந்து பார்த்தோன்னா கண்ணு மூச்சு பார்க்குறான். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, என்ன நடந்துச்சா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா திடீர்னு தூங்க போயிட்டீங்க, அவன் என்கிட்ட நெருங்கி வந்தான், நான் என்ன பண்ணேன்னா சரி நவுந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கம்முன்னு படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அப்போ நைட்டு உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலையே அப்படின்றான். எதுவுமே நடக்கலை அப்படின்றான். ஐயோ, நான் ரொம்ப ஆர்வத்தில் வேற இருந்தேன், பட் எதுவுமே நடக்கலை அப்படின்றப்ப எனக்கு வந்து பார்த்தோன்னா ஏமாற்றமாக போயிட்டு என்னோட பிளான் சொதப்பிட்டு அப்படின்றப்ப, ஆமாம் என்னோட பிளானுமே வந்து பார்த்தோன்னா சொதப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, சரி சரி இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம், பயப்படாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புருஷன் என்ன பண்ணுறான்னா தன்னோட வேலைகளை பார்க்க போகிறான். அப்படியே கட் பண்ண இப்போ அந்த ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த மேனேஜரை காட்டுறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறான்னா ஹீரோவை பார்த்துட்டு, டேய் தம்பி எப்படா இருக்கா அப்படின்றப்ப, நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றான். நல்லா இருக்கேன், நீ இப்போ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்றப்ப, நம்ம பழைய போனர்கிட்ட தான் அப்படின்றா. டே உனக்கு வந்து பார்த்தோன்னா நான் வேறு இடத்துல வேலை கூட பார்த்து தரேன், ஆனால் அவன் வீட்டில் வேலை பார்க்காத அவன் சரி கிடையாது. ஏன்னா அவன் வந்து பார்த்தோன்னா தப்பான வேலைகளை பண்ணிவிட்டு அதை பழி நம்ம மேலே போட்டுட்டு நம்மளை வேலை விட்டு எடுத்துடுறான். ஸோ நானும் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல தான் இருந்தேன், இப்போ வெளியே வந்துட்டேன், உனக்கே தெரியுதில்ல, நான் வந்து பார்த்தோன்னா உனக்கு வேலை வேறு ஏற்பாடு பண்ணுறேன், நீ என் கூட வந்துடு அப்படின்றப்ப, இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறான்னா அந்த மேனேஜர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். ஓனர் அம்மா கிட்ட வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்கிறான். அவங்க 2 பேருமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தோன்னா என் புருஷனை சுத்தமாக பிடிக்கல, அவன் ஏதோ கிக்குக்காக பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்ட பேர் கூட வந்து பார்த்தோன்னா பொண்ணா இருக்க வைக்கிறான். பட் எனக்கு வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பிடிக்கவே இல்லை, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, சரி ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா உங்கள் புருஷனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த போனருக்கு என்ன பண்ணுறான்னா வீட்டுக்குள்ளே போகிறான். அதை பார்த்துட்டு ஹீரோவோட பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவனை போய் தடுக்க போகிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதோ எங்கே போகிறானா, என் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன், உனக்கு என்ன அப்படின்றேன். ஐயோ கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாமே அப்படின்றப்ப, அம்மா எனக்கு வேலை இருக்குமா கம்னு விடுமா அப்படின்றப்ப, எதுக்குங்க இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அவங்கிட்ட தப்பாக இருக்கிற மாதிரி முயற்சி பண்ண, இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணு பிடிக்குது. என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றா இருக்க போக டக்குனு ஹீரோவோட பொண்டாட்டி என்ன பண்ணுறேன்னா, இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, என்னை தப்பான பொண்ணு சொல்லி நினைக்காதீங்க, நவுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நவுத்தி விட்றான். டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறான்னா கோவப்படுறான். ஏய் நீ தானே வந்து என்கிட்ட தப்பாக இருக்கிற மாதிரி முயற்சி பண்ண, நான் கம்முன்னு தானே விலகி போனேன், இப்போ நீ வந்து என்கிட்ட பொண்ணா இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஏன் மேலே பழி தூக்கி போகிறேன், என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஹீரோ என்ன பண்ணுறான் அந்த பக்கம் வந்துட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க, தான் புருஷன்கிட்ட போயிட்டு, ஏங்க போனீங்கன்னா சட்டுன்னு பேசிட்டு வர மாட்டீங்களா, நீங்கள் மட்டும் அந்த இடத்துல மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த ஓனரை வந்து பார்த்தோன்னா தடுக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்றப்ப, அப்போ தான் நமக்கு தெரியுது இந்த பொண்ணுக்குமே வந்து பார்த்தோன்னா தான் புருஷன் ஓனர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் சொல்லியிருப்பான். இது மாதிரி நான் ஹீரோன் கூட பொண்ணா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தேன்னா அவங்க நம்ம கேட்குற பணத்தெல்லாம் கொடுப்பாங்க, நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஒரு பணத்தை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதனால் அந்த பொண்ணுமே வந்து பார்த்தோன்னா அதை அக்செப்ட் பண்ணியிருப்பான். இல்லைம்மா அந்த கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அப்படி பேசிகிட்டு இருந்தோம், அந்த ஓனர் பொறுவான்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது, சமாளிச்சிட்டில அப்படின்றப்ப, சமாளிச்சிட்டான், பட் எனக்கு அவனை பார்த்தா சரி கிடையாது, அவன் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு தப்பான வேலை பண்ணுறான், நம்ம பாட்டிப்போம் சொல்லி தோணுது அப்படின்றப்ப, சீச்சி அதெல்லாம் கிடையாது, அவன் பார்க்குறது தான் பல்பாக இருப்பான், பட் அவன் சரியான சோம்பேறி, அவனை பற்றிலாம் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்ணுறான்னா நைட்டு அந்த போனர் கூட உட்காந்து சரக்கு அடிக்கிறான். சரக்கு அடிச்சக்கடுத்து வந்து பார்த்தோன்னா திருப்பி ஹீரோயினும் அவங்களும் வந்து பார்த்தோன்னா 2 பேரும் பொண்ணாக இருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா மட்டையாயிட்டார்ல,
சம்பவம் முடிச்ச கருத்து நேராக என்ன பண்ணுறான்னா போனர் கிட்ட போயிட்டு, ஏண்டா ஒரு அழகான பொண்டாட்டி கிடச்சனா அப்போ கூட வந்து என்ஜாய் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், அதை விட்டுட்டு கண்ட மாதிரி பண்ணக்கூடாது, இல்லை என்னடா தப்பு, பட் உன் பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தா என்ன பிடிச்சி, எனக்கும் வந்து பார்த்தா இப்போ பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும், ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தா இனிமேட்டு சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்போம், அது உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். போனதுக்கு அடுத்ததும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தன் புருஷன் போதையில் இருக்கனால கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. திட்டிட்டு தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், அவன் மூச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை போதையில் தான் இருக்கான். திருப்பி அவனை திட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க. நடுராத்திரி தூக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறான். என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோனை பார்த்து கேட்கும்போது, பொண்ணு ஆக்கலை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டீங்க, அவன் கிட்ட வந்து நெருங்கி வந்தா நான் போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அப்படின்றப்ப இன்னைக்கும் எதுவும் நடக்கலையா, எல்லாமே என்னோட ஏமாற்றமே இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வர ரொம்ப தண்ணி அடிக்கிறீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தோன்னா திருப்பி உங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ணுறான்னா சரக்கு அடிக்காமல் கீழே ஊற்றிடுறான். ஏன்னா ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா போதை மருந்து எதாச்சும் கலந்து கொடுக்குறாளா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம். அதனால என்ன பண்ணுறான்னா குடிக்காமல் அதை அப்படி கீழே ஊற்றிட்டு இவன் திருப்பி வந்து பார்த்தோன்னா தன் பொண்டாட்டி கூட அவன் இருக்கிறத வேடிக்கை பார்க்குறான். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தோன்னா தத்துருவமாக ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு நினச்சேன், நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தோன்னா எனக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நினச்சேன், அது வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு புரியல, நீங்கள் அந்த சரக்கு குடிக்கல அப்படின்றப்ப நான் குடிக்கல அப்படின்றான். உடனே ஹீரோவை வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் கண்ணு முன்னாடி அடித்து போட்டு அவனை வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் கட்டுறான். அதே மாதிரி ஹீரோனையும் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் கத்திட்டு உங்கள் 2 பேருக்கும் நான் போனா போதுன்னு சொல்லிட்டு இவனை வச்சு நான் பூர்கா மாதிரி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி நினச்சா கடைசியில் உங்கள் போதைக்கு என்ன பூர்கா ஆக்கிட்டீங்களே, நல்லா இருப்பீங்க நீங்கள் இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி கூட வந்து பார்த்தோன்னா ஹீரோயின் கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஏண்டா நான் வந்து உன்னை உப்புக்கு சப்பானே பயன்படுத்த பார்த்தேன், பட் நீ என்னை உப்புக்கு சப்பானே ஆக்கிட்டல, இப்போ நான் உன் பொண்டாட்டி என்ன பண்ணுற பாரு அப்படின்றப்ப ஐயா அவளை எதுவுமே பண்ணுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ நீ மட்டும் என் பொண்டாட்டி கூட பொண்ணாக இருக்கலாம், என்ன சொன்ன அந்த ஆளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணால் பொண்ணாக இருக்கலாம், அவன் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் உட்காந்து பேசினில்ல அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் அவர் சொல்கிறாரு. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு உன் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றப்ப ஹீரோ வந்து பார்த்தோன்னா கத்துறான், ஐயா அவளுக்கு எதுவுமே தெரியாதுயா, அவளை விட்டுருங்கய்யா ப்ளீஸ்யா விட்டுருங்கய்யா அப்படின்ற மாதிரி சொல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குற மாதிரி தெரியல, ஏன்னா அவன் நினச்சதை முடிச்சே தீருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போனருக்கு என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த விட்டு போகிறான். ஹீரோ வந்து பார்த்தோன்னா கத்தி அழுதுட்டு இருக்கிறான், அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்தோன்னா இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான ஒரு படத்தில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்குமே டாடா பை பாய்.